உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வைப்படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடகராசியிலேருந்து அவர் கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடர போகுது. உங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனாக இருக்க போகுது. அப்படின்றதுனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி மிக சிறந்த உன்னதமான யோகங்களை கொடுக்க போது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு குரு பகவான் யார்? உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். உங்களுடைய ராசி அதிபதியான வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசியில் வந்து உச்ச பலம் பெறுறது, நீங்களே பலம் பெறுறதா தான் அர்த்தம். உங்களுக்கு இனிமேல் தான் உங்களுடைய உண்மையான ஒரு பலத்தை நீங்களே உணர போகிறீங்கன்ற அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்களே அனுபவிக்க போகிறீங்க. மற்றவங்க பார்த்து வியக்கிறத விட நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சிறப்புகள் நடந்துட்டு இருக்குது, நமக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களாம் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் உச்ச பலம் பெற்று உங்களுக்கு 1 வருஷம் அவர் இருக்க போகிறார். மித்த ராசிகளில் பஞ்சபூத கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் இந்த அளவில் தான் உச்ச பலத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஓராண்டு உச்ச பலத்தில் இருப்பார். ஓராண்டு ஒரு ராசியில் இருப்பார். அந்த ஓராண்டு முழு பலத்தோடு தான் இருக்க போகிறாரு. ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்துல ஒரு உச்ச பலம் அடைகிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் நினச்சா போதும் நடந்துணுன்ற அளவுக்கு ஒரு சிறப்பான யோக காலம் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு யோகங்களில் நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து ராசியாதிபதி யோகஸ்தானத்துக்கு போயிட்டாலோ இல்லை பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாலோ நமக்கு எதிர்பாராத யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரும் அப்படின்றது வந்து ஜோதிட விதி. நம்ம ஒரு யோகமான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவருக்கு என்னப்பா நல்ல யோகமான ஆள் அப்படின்னு எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மீனராசிக்காரர்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவான மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. ஏழை ஏழை பணக்காரன் வயசில் சின்னவங்க மூத்தவங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவில் மரியாதையும் அன்பையும் காட்டக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் மீனராசிக்காரர்கள். நிச்சயமான முறையில் அப்படி நல்ல பண்புகள் கொண்ட அந்த மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த நல்ல பண்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவானே நல்ல நிலைக்கு இன்னும் சிறப்பான நிலைக்கு வரப்போகிறாரு அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாகட்டும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்கிறதுக்கான காலச்சூழல் வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, நாங்களே ஜென்ம சனி காலத்தில் இருக்கோம், சனி பகவான் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு, இவ்வளோ நல்ல மாற்றங்கள் நடக்கும்னா நிச்சயமாக நடக்குமா? குரு என்னுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறதுனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நடக்கும். 100%க்கு மேலேயே கூட நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இனி வர்ற காலம் யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமே வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ராசிநாதன் உச்சம் பெறுறது. உச்சம் பெறுறது மட்டும் இல்லைங்க, அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வைகள்லாம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறிப்பிட்ட பார்வைகள் உண்டு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். அப்போ பாக்கியமும் பெருக போகுது. பாக்கியங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நல்ல பக்தி, ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது போக தந்தை வழி ஆதாயங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய 7ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிகளை விழுது. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பாராமல், அதாவது பிரதிபலன் பாராமல் நீங்கள் செய்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி பெருகும். அப்படின்னு பக்தியும் இயற்கையாகவே மீனராசிக்காரர்களுக்கு இறை பக்தின்றது நிறைய நிரம்ப உண்டு. அது இனி வர காலங்களில் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பக்திக்கு இவ்வளோ நாள் வேண்டுதலுக்கு இறைவன் வந்து இறங்கி வந்து உங்களுக்கான நல்ல யோக பலனை கொடுக்க போகிறார். இது ஆச்சா. அதாவது அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்கள் ராசிநாதனுடைய பார்வை
குரு பார்க்க கோடி நன்மை எல்லா ராசிக்கும். உங்க ராசிக்கு அப்ப என்ன எந்த அளவுக்கு ஒரு சிறப்புகள் கிடைக்கும்னு நீங்க வந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலருந்து நடக்கப் போகுது. அதனால இதுநாள் வரை இருக்க எந்த சங்கடங்களையும், போராட்டங்கள பத்தியும் கவலையோ, வருத்தமோ படாதீங்க. ஜென்ம சனியே உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சு, சனி பகவானே உங்களுக்கு நல்ல பலன செய்ய ஆரம்பிச்சுருவாரு. அதெல்லாம் தாண்டி குருவுடைய அருள் பரிபூரணமா இருக்கு. மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருங்க. இனி வர காலம் உங்களுக்கான காலம். எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம். அவர் உச்சம் பெறதுனால, எல்லோருக்கும் உலகளாவிய அளவுல மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்கள உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்கள்ல உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள், அவங்க மனசுலயே நல்ல அமைதியும், சாந்தமும் குரு அருளால கிடைச்சு, அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமே அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம். நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும், சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால நிச்சயமான முறையில அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020லேருந்து 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம், 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1, 2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2, 3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்தா உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்கிற நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலையும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான, துல்லியமான, சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.